கிரிக்கெட்ல ரசிகர்கள் மட்டும்தான் வீரர்களை கொண்டாடுறத பார்த்துருக்கோம். ஆனால் கிரிக்கெட் வீரர்கள், உலக கிரிக்கெட் வீரர்கள் ரசிகர்களை கொண்டாடுறத பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு சம்பவம் இன்றைக்கு உலகத்துல எங்க நடந்திருக்குன்னு கேட்டா, எல்லா உலக கிரிக்கெட் வீரர்களும் போற்றுகின்ற, புகழ்கின்ற ஒரு ரசிகர் பட்டாளம் எங்க இருக்குன்னு கேட்டா, இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் அங்க இருக்கு. அத்தகைய ரசிகர்கள் தமிழ்நாட்டிற்கு ரசிகர்கள் உலக கிரிக்கெட்டுக்கு கிடைத்தது ஒரு வரம். எப்படின்னு கேட்டா, நம்ம தமிழ்நாடு ரசிகர்கள், சென்னை ரசிகர்கள் கிரிக்கெட் விளையாடும்போது எந்த நாடு, எந்த மொழி, என்ன மதம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சிறப்பா விளையாண்டாங்களா, அவங்கள கைதட்டி உற்சாகப்படுத்தி, ஆரவாரப்படுத்தி அவளை கொண்டாடுறது தமிழ் ரசிகர்களுடைய வழக்கம். சென்னை ரசிகர்களுடைய பழக்கங்க. எல்லா நாட்டு பிளேயர்களும் சொல்லுவாங்க, "சென்னை மைதானத்தில் விளையாடுவது எங்களுக்கு அலாதி இன்பம்." ஏன்னு கேட்டா, இந்த மக்கள் யார் விளையாண்டாலும் கைதட்டுவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. அதனால் சென்னையில் விளையாடறதுக்கு நாங்க ரொம்ப விருப்பப்படுவோம் அப்படின்ருக்காங்க. அந்த அளவுக்கு சென்னை ரசிகர்கள் இந்த கிரிக்கெட் வீரர்கள கொண்டாடுவாங்க. நெறைய உதாரணங்கள் இருக்குங்க. அ இங்கிலாந்தோட முன்னாள் கேப்டன் ஜோ ரூட் சொல்லுவாரு, நல்லா விளையாண்டு நல்லா ரன் அடிச்சா எழுந்து நின்று கை தட்டக்கூடிய அந்த பக்குவம் சென்னை ரசிகர்களுக்கு இருக்குங்கிறாரு. பாகிஸ்தானோட முன்னாள் பயிற்சியாளர் ஆதர்டன் சொல்லுவாரு, சென்னை ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு முன்பு விளையாடுவதே ஒரு அலாதியான இன்பம்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லைங்க. உலகின் அதிவேக பந்து வீச்சாளர் வாசிம் அக்ரம் 1991ல அவர் தலைமையில சென்னை சேப்பாக்கத்துல ஒரு டெஸ்ட் போட்டி நடக்குது இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு. அந்த போட்டியில பாகிஸ்தான் ஜெயிச்சதுமே சென்னை ரசிகர்கள் எழுந்து நின்று பாகிஸ்தான் வீரர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தியது. அது அவர்களாலேயே அது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அதையடுத்து இந்தியாவில் நடந்த 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியில ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போட்டியும் சென்னை சேப்பாக்கில் நடக்குதுங்க. அந்த போட்டியில் முதலில் பாகிஸ்தான் விளையாடுது. அந்த போட்டியில் விளையாட பாகிஸ்தான் அற்புதமாக ரன்களை குவிக்க சென்னை ரசிகர்கள் கைதட்டி ஆரவாரம் பண்றாங்க. அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அந்த பாகிஸ்தான் அடித்த ரன்னை ரொம்ப அபாரமா சேஸ் பண்ணும்போது, அந்த சென்னை ரசிகர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் செய்தது. அந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது. இந்த கைதட்டலையும், உற்சாகத்தையும், ஆரவாரத்தையும் அளித்த சென்னை ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆப்கன் வீரர்கள் அந்த சென்னை மைதானத்தை வலம் வந்து தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டது ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லைங்க. பாகிஸ்தான் பந்து வீச்சாளர் வாசிம் அக்ரம் தன் மனைவியோட மேல் சிகிச்சைக்காக, உயர் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு விமானத்தில பயணிக்கும் போது, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக சென்னையில விமானம் தரையிறக்கப்படுது. இறக்கி உடனடியாக ஆம்புலன்ஸ் புடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது, அந்த மருத்துவமனை வளாகத்தில் பாகிஸ்தான் வீரர்ன்னு தெரிஞ்சும், வாசிம் அக்ரம் தெரிஞ்சும் சென்னை ரசிகர்கள் அவருக்கு காட்டிய உதவியும், அவர்களுக்கு செய்த உதவியும், அன்பும் ரொம்ப அலாதியானது. இந்த விளையாட்டை விட நான் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் சொல்லி வாசிம் அக்ரம் தன் சுயசரிதையில் சென்னை ரசிகர்களை பற்றி எழுதியிருக்காருன்னா, இத்தகைய ரசிகர்கள் உலக கிரிக்கெட்டுக்கு கிடைத்தது ஒரு அற்புதமான வரம். விளையாட்டிற்கு மொழி தேவையில்லை, மதம் தேவையில்லை, இனம் தேவையில்லை. ஆகச்சிறந்த விளையாட்டு மட்டும் தான் தேவை. அத்தகைய விளையாட்டை யார் விளையாண்டாலும் சென்னை ரசிகர்கள் போற்றுவதும், பாராட்டுவதும், உற்சாகப்படுத்துவதும் ஒரு தனி ஆரவாரம். மொத்தத்தில் உலக கிரிக்கெட்டிற்கு சென்னை ரசிகர்கள் கிடைத்தது ஒரு ராயல் சல்யூட்டுங்க.